கிழக்கு மாகாணத்தில் கடந்த காலங்களிலே இனவாத அரசாங்கங்கள் பல்வேறுபட்ட தந்திரமான செயற்பாடுகளின் மூலம் அம்பாறையிலும் திருவோணமலையும் பாரிய அளவு குடியேற்றங்களை நடத்தி இன வீதாசார பரம்பலை மாற்றியமைத்து கிழக்கிலே தமிழ் மக்கள் பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்ற நிலையிலே கிழக்கு கூட்டமைப்பு என்று சொல்லி மக்களின் வாக்குகளை மீண்டும் சிதைத்து விடுகின்ற நிகழ்வானது தமிழ் மக்களின் அரசியல் பேரம் பேசும் பலத்தினை சிதைத்து விடுவதாக அமையும். மிக தெளிவாக பாருங்கள், இந்த கிழக்கு கூட்டமைப்பில் யார் இருக்கின்றார்கள்? கடந்த காலங்களிலே பேரினவாத அரசாங்கங்கள் தமிழ் மக்களினை அழித்து அவர்களுடைய போராட்டத்தை முடக்கி அவர்களுடன் சேர்ந்து ஊழல்களையும் வன்முறைகளையும் நடத்தியவர்கள் ஒரு கூட்டமைப்பாக இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். கிழக்கை பொறுத்தளவிலும் மட்டக்களப்பை பொறுத்தளவிலும் கடந்த பொது தேர்தல்கள் அவர்கள் இந்த பிரச்சாரங்களுக்கெல்லாம் அப்பால் சென்று மிக தெளிவான ஒரு முடிவு எடுத்திருந்தார்கள். அந்த முடிவு மிக உறுதியான அடிப்படையிலும் பாரிய அளவிலும் இந்த பிரதேச சபை தேர்தல்களிலே எதிரொலிக்கும் என்பது எமது எதிர்பார்ப்பு. மக்களும் அவ்வாறான செயற்பாடுகளை மிக தெளிவாக சொல்லிக் கொள்வார்கள். அதற்கு அப்பால் இவர்கள் முன்னெடுக்கின்ற பிரச்சாரமானது முஸ்லிம் காங்கிரசுடன் இவர்கள் கூட்டு சேர முனைகிறார்கள் என்று நான் மிகவும் முன்பும் சொல்லியிருந்தேன். மிக தெளிவாக எங்கள் கடந்த மத்திய குழு கூட்டத்தில் கூட மிக தெளிவாக முடிவெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய கட்சிகளுடன் அரவணைத்து கொண்டு செல்வதாகவும் அவர்கள் விரும்பினால் எங்களுடன் கூட்டமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியும் மிக தெளிவாக முடிவெடுக்கப்பட்டது. எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை முஸ்லிம் காங்கிரசினோ அல்லது பல்வேறு இனவாத சக்திகளுடனோ அல்லது தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறையான சக்திகளுடனோ கூட்டமைத்துக் கொள்வதில்லை என்பது தெளிவாக முடிவெடுக்கப்பட்ட விடயம். முஸ்லிம் காங்கிரஸ் மட்டுமல்ல, எந்த விதமான பல்வேறுபட்ட தமிழ் மக்களுக்கு விரோத செயற்படுகின்ற சக்திகளுடனும் தமிழிசை கட்சி கூட்டமைத்துக் கொள்வதில்லை என்று முடிவெடுத்திருக்கின்றது. தேர்தலில் தனித்தே களமிறங்குகின்றது. தனித்துவமான மக்களின் ஆதரவினை பெற்ற கட்சி என்ற அடிப்படையிலே அவர்களது பயணம் தனித்துவமானதாக இருக்கின்றது.